எதுவும் வாங்காமல் மருத்துவமனையிலிருந்து சடலங்களை வீட்டுக்கு கொண்டு செல்லுதல், பிரசவத்திற்கு உதவி செய்தல் என ஓயாத சேவை செய்யும் இந்த முதியவர்தான் கணேசன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த இவர் இரும்பு வியாபாரம் மூலம் சேர்த்து வைத்திருந்த 17,000 ரூபாயை கொண்டு 515 என்ற எண் கொண்ட காரை வாங்கியிருக்கின்றார். இன்று வரை தொடரும் அவரது இலவச கார் சேவையால் இவரது பெயருடன் கார் எண்ணை சேர்த்தே புதுக்கோட்டை பகுதி மக்கள் அழைக்கின்றனர். தமிழ்நாட்டில் முதல் பிரசவத்துக்குன்னு இலவசமாக ஓட்டுனது TMZ 515 காரு. யாராக இருந்தாலும் பிரசவத்துக்குனாக்கா 515 காரை வர சொல்லுங்கன்னாங்க. அதுலேருந்து 515 காரில் போட்டு கணேசன் எழுதி வச்சேன். அதுலேருந்து 515 சொன்னால் தான் கணேசன்பாங்க. கணேசன் சொன்னால் யாருக்கும் தெரியாது. பிரசவத்துக்கு அவசர கேஸுக்கு முதல் ஓட்டுனதுனால 45 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவத்துக்கு சும்மா ஓட்டுனதுனால இந்த 515 காரு பேர் என் பேர் 515 சொல்லி கணேசன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. கேட்பாரற்று கிடந்த எண்ணற்ற சடலங்களை தானே அடக்கம் செய்துள்ளதாக கூறும் கணேசன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் தனது கைபேசி எண் இருப்பதாக கூறுகிறார். இதுவரை 5,000க்கும் மேற்பட்ட சடலங்களை தனது காரில் கொண்டு சென்றிருப்பதாகவும், படுகாயமடைந்து உயிருக்கு போராடியவர்கள் 1000க்கும் மேற்பட்டோரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து உயிர் பிழைக்க வைத்திருப்பதாகவும் கூறுகிறார். எல்லா செலவுமே நானே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவேன். அதாவது யாராக இருந்தாலுமே கட்டின மனைவியோடு அவங்க தூக்க மாட்டாங்க. குஷ்டங்கள், எய்ட்ஸ் வியாதி, ஃபயர் ஆனது நான் மட்டுமே தனியாக தூக்கி கொண்டாந்து ஆஸ்பத்திரி சேர்த்து, சீரியஸாக இருந்தாலும் தூக்கி கொண்டாந்து நான் ஒரே ஆள் ஏற்றி கொண்டாந்து இறக்கி கலந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப பேர் பிழைச்சிருக்காங்க. இந்த வண்டி வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இது 17வது காரு. 45 ஆண்டு காலமாக இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவரை இடையில நின்னதே இல்லை. இரும்பு வியாபாரம் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் காரை பராமரிப்பதாக சொல்லும் கணேசன், கடைசி வரை ஏழை மக்களுக்கு உதவுவதே தனது லட்சியம் என்றும் கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சிவசக்திவேல்.